J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets Chapter 7 Mudbloods and Murmurs. அடுத்த சில நாட்கள் கெல்டராய் லாக்ஹார்ட் காரிடாரில் வர்றதை பார்த்தாலே சட்டுன்னு பதுங்கி மறைஞ்சுக்கிறதுலையே ஹாரி அதிகமான நேரத்தை செலவிட்டான். ஆனால் காலின் கிரீவியை புறக்கணிக்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை. அவன் ஏதோ ஹாரியோட டைம் டேபிளையே மனப்பாடம் பண்ணிட்டான் போல. ஹாரி ஆல்ரைட் அப்படின்னு கேட்குறப்ப கிடைக்கிற மாதிரியான ஒரு பெரிய சிலிர்ப்பை வேற எந்த விஷயமும் காலினுக்கு கொடுக்கல. ஆனால் ஒரு நாளுக்குள்ள இதையே 6-7 தடவை காதில் வாங்க ஹலோ காலின் அப்படின்னு ஹாரி எரிச்சலோட பதில் சொல்ல ஆரம்பிச்சான். அந்த பயங்கரமான கார் பயணத்தால் ஹெட்விக் இன்னமும் ஹாரி மேலே கோபமாக தான் இருந்தது. ரானோட மந்திரக்குள் இன்னமும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி அது பண்ணின பிரச்சனைகளெல்லாம் மிஞ்சிற வகையில் வெள்ளிக்கிழமை காலையில் சாம்ஸ் கிளாஸில் ரானோட கையிலேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சீறி போய் வயதான சின்னஞ்சிறு ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக்கோட கண்களுக்கு நடுவில் குத்தி தடன்னு ஒரு பெரிய பச்சை நிற கொப்பளத்தை அது குத்தின இடத்துல உருவாக்கிடுச்சு. ஒன்று மாற்றி ஒன்றுன்னு இப்படியே நடக்க ஹாரிக்கு வார கடைசி வந்ததை நினச்சி ரொம்பவே சந்தோஷம்தான். அவன் ரான் அண்ட் ஹெர்மாயினி 3 பேரும் சனிக்கிழமை காலையில் ஹாக்ரிட் வீட்டுக்கு போய் அவரை சந்திக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் பொதுவாக அவன் தூக்கம் கலையிறதுக்கு பல மணி நேரத்துக்கு முன்னாடியே கிரிஃபிண்டோர் குவிடிச் டீம் கேப்டன் ஆலிவர் வுட்டால் உலுக்கி எழுப்பப்பட்டான். என்ன விஷயம் அப்படின்னு ஹாரி வேண்டா வெறுப்பா கேட்டான். குவிடிச் ப்ராக்டிஸ் தான் அப்படின்னு சொன்ன வுட் எழுந்திரி வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டான். ஹாரி கண்களை சிமிட்டினபடியே ஜன்னலை பார்த்தான். விடியலை நோக்கி இருந்த பொன்னிற செவ்வானத்துல இன்னும் பனி தெரிஞ்சது. ஆனா அவனுக்கு இப்ப தூக்கம் கலைஞ்சிடுச்சு. இந்த பறவைங்க போடுற கூச்சல் சத்தத்துல எப்படி நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோங்கிறத அவனால புரிஞ்சுக்கவே முடியல. ஆலிவர் அப்படின்னு இழுத்தபடியே கேட்ட ஹாரி இன்னும் விடியவே இல்லையே. அதேதான் அப்படின்னு உட்டு சொன்னான். அவன் நல்ல வாட்டசாட்டமான 6ஆம் வருடமானவன். அந்த நிமிஷம் அவனோட கண்கள் ஒரு வெறித்தனமான உற்சாகத்துல மின்னுச்சு. இதுதான் நம்மளோட புது பயிற்சி திட்டத்தோட முக்கியமான அங்கமே. சரிவா உன்னோட ப்ரூம் ஸ்டிக்கை எடு கிளம்பலாம் அப்படின்னு உட்டு ரொம்ப உற்சாகமா கூப்பிட்டான். வேற எந்த டீமும் இன்னும் பயிற்சியை தொடங்க கூட இல்லை. நாம தான் இந்த வருஷத்துலயே ஆளா தொடங்க போறோம். கொட்டாவி விட்டபடியே லேசா உடல் நடுங்க ஹாரி தன்னோட பெட்டில இருந்து கீழே குதிச்சு தன்னோட குவிடிச் மேலங்கிய தேட ஆரம்பிச்சான். குட் மேன் அப்படின்னு சொன்ன வுட் இன்னும் 15 நிமிஷத்துல உன்னை பிட்சில் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான். அவனோட கருஞ்சிவப்பு குவிடிச் மேலங்கியை கண்டுபிடிச்சு அணிஞ்சப்புறமா கதகதப்புக்காக இன்னொரு மேலங்கியையும் போட்டுக்கிட்டான். அவன் எங்க போயிருக்கான்னு ரானுக்கு விளக்கி சொல்ற விதமா ஒரு காகிதத்துல எழுதி வச்சுட்டு தன்னோட நிம்பஸ் 2000 தோல்ல ஏந்தினபடியே சுழல் படிக்கட்டு வழியா கீழிறங்கி காமன் ரூம் வந்து சேர்ந்தான். அங்கிருந்து போர்ட்ரேட் ஹோலை வந்து அடைஞ்சப்போ அவன் பின்னாடி ஏதோ சலசலப்பு சத்தம். காலின் கிரீவி தான் சுழல் படிக்கட்டுல அவசரமா இறங்கி ஓடி வந்துகிட்டு இருந்தான். அவனோட கேமரா அவன் கழுத்துல வேற கண்ணா பின்னான்னு ஆடிக்கிட்டு இருந்தது. அவன் கையில வேற ஏதோ வச்சிருந்தான். யாரோ படிக்கட்டுல உன் பேரை சொல்றத காதுல வாங்கினேன் ஹாரி. நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. நான் இதை உருவாக்கிட்டேன். அதான் உன்கிட்ட காட்டலான்னு கொண்டு வந்தேன். காலின் தன்னோட மூக்குக்கு கீழே திணிச்ச புகைப்படத்தை குழப்பத்தோட ஹாரி பார்த்தான். நகரக்கூடிய கருப்பு வெள்ளை லாக்ஹார்ட்டோட உருவமும் அவரு கைய போட்டு இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்த தன்னோட உருவமும். புகைப்படத்துல தன்னோட உருவம் கேமராவோட பார்வையில படாம இருக்க பெரிய போராட்டத்தை வெளிப்படுத்துறத பார்த்து அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா கூட இருந்தது. ஹாரி பார்த்துட்டு இருந்தப்பவே லாக்ஹார்ட் அந்த படத்தோட வெள்ளை விளிம்புல சாஞ்சு மூச்சு வாங்கிக்கிட்டு இருந்தாரு. இப்ப நீ இதுல கையெழுத்து போட்டு தரியா அப்படின்னு காலின் ரொம்ப ஆர்வமா கேட்டான். முடியாது அப்படின்னு சட்டுன்னு சொன்ன ஹாரி அந்த ரூம்ல இன்னும் வேற யாராவது இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்தான். சாரி காலின், நான் அவசரமா போய்கிட்டு இருக்கேன். குவிடிச் பிராக்டிஸ் அப்படின்னு சொன்னபடியே போர்ட்ரேட் ஹோல்ல இருந்து வெளியே குதிச்சான். நான் இதுக்கு முன்னாடி குவிடிச் கேமை பார்த்ததே இல்லை. காலின் தடுமாறி ஹாரியை தொடர்ந்து போர்ட்ரேட் ஹோல்ல இருந்து வெளியே குதிச்சான். அதுல ஏதோ சுவாரஸ்யமே இருக்காது அப்படின்னு ஹாரி அவசரமா சொன்னான். அவன் முகம் உற்சாகத்துல பிரகாசிச்சது. நூற்றாண்டுகள்லயே நீதான் இளம் வீரர் இல்லையா ஹாரி? ஆமா தானே அப்படின்னு கேட்டபடியே காலின் தடுமாறி ஹாரி பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தான். நிச்சயமா நீ பயங்கரமா விளையாடுவேன்னு நினைக்கிறேன். நான் இதுவரை பறந்ததே இல்லை. அது ரொம்ப சுலபமா இருக்குமா? இது உன்னோட ப்ரூமா? இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப சிறந்ததா? ரொம்ப மோசமான ஒரு வாயாடி நிழலை போல தன்னை பின்தொடர்ந்துகிட்டு இருந்த காலினை எப்படி ஒழிச்சு கட்டுறதுன்னே ஹாரிக்கு தெரியல. குவிடிச்சை பத்தி எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது அப்படின்னு மூச்சு வாங்கினபடியே காலின் சொன்னான். நிஜமாவே அதுல 4 பந்துகள் வச்சுதான் விளையாடுவாங்களா? அதுல 2 வேற பறந்து வந்து ப்ரூம் ஸ்டிக்ல உட்காந்துருக்கிறவங்கள தாக்குமா? ஆமா அப்படின்னு சோர்வா சொன்ன ஹாரி வேற வழி இல்லாம கடினமான குவிடிச் விதிமுறைகளை விலக்கி சொல்ல ஆரம்பிச்சான். அதுக்கு பேரு தான் பிளட்ஜர்ஸ். ஒரு அணியிலையும் 2 பீட்டர்ஸ் இருப்பாங்க. தன்னோட அணி வீரர்களை தாக்க வர பிளட்ஜர்ஸ பீட்டர்ஸ் எதிரணியை நோக்கி திருப்பி அடிச்சு விடுவாங்க.
ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லி தான் கிரிஃபிண்டோரோட பீட்டர்ஸ். அப்புறம் மற்ற பந்துகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்ட காலின் ஹாரியை வாயை பொளந்து பார்த்துக்கிட்டு இருந்ததால 2-3 படிகள் தடுமாறி கீழே விழ பார்த்தான். அதில் ஒன்று பேர் குவாஃபில். பெருசாக சிகப்பு நிறத்தில் இருக்கும். அதை வச்சு தான் கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஒரு அணியில் 3 சேசஸ் இருப்பாங்க. அவங்க தங்களுக்குள்ள குவாஃபிலை மாற்றி மாற்றி வீசிக்கிட்டு பிச்சோட முனையில் இருக்கக்கூடிய கோல் போஸ்ட்டுக்குள்ள வீசி எறிய முயற்சி பண்ணுவாங்க. வளையத்தோட இருக்கக்கூடிய 3 உயரமான கம்பங்கள் பிச்சோட முனையில் இருக்கும். அப்புறம் 4வது பந்து, அதுதான் கோல்டன் ஸ்னிட்ச் அப்படின்னு சொன்ன ஹாரி, அது ரொம்ப சிறிய அதிவேகமான பந்து, பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். ஆனால் அதை பிடிக்கிறது தான் சீக்கரோட வேலை. ஏன்னா ஸ்னிட்ச் பிடிக்கப்படாத வரை எந்த ஒரு குவிட்டிச் கேமும் முடிவுக்கு வராது. எந்த அணியோட சீக்கர் ஸ்னிட்சை பிடிக்கிறாங்களோ அந்த அணிக்கு கூடுதலா 150 புள்ளிகள் கிடைக்கும். அப்புறம் நீ தான் கிரிஃபிண்டோரோட சீக்கர் இல்லையா அப்படின்னு காலின் ரொம்ப பிரமிப்பா சொன்னான். ஆமா அப்படின்னு சொன்ன ஹாரி இப்போ கோட்டையை தாண்டி ஈரமான புல் தரையில நடக்க ஆரம்பிச்சான். அப்புறம் ஒரு கீப்பரும் இருப்பாங்க. அவங்களோட வேலை எதிரணிய கோல் போஸ்ட்ல கோல் போட விடாம தடுக்கிறது. அவ்வளோதான். ஆனா காலினோட கேள்விகளுக்கு ஒரு முடிவே இல்ல. சரிவான புல்தரையில நடந்து குவிட்டிச் பிச்சை வந்து அடையிற வர கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருந்தான். சேஞ்சிங் ரூம் வந்து அடைஞ்சப்போ ஹாரி அவனை துரத்தி விடாத குறையாதான் அனுப்பிவிட்டான். ஆனா காலின் அவனை மறுபடியும் கூப்பிட்டு சத்தமான குரல்ல, நான் போய் நல்ல சீட்டா பார்த்து உட்காந்துக்கிறேன் ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை நோக்கி ஓடுனான். மற்ற கிரிஃபிண்டோர் அணிவீரர்கள் எல்லாருமே சேஞ்சிங் ரூம்ல ஏற்கனவே இருந்தாங்க. அவங்கள உட்டு மட்டும்தான் உண்மையாவே தூங்கி விழிச்சிருந்தான். ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் வீஸ்லி வீங்கி போன கண்ணும் களைஞ்ச தலையுமா 4ஆம் வருட அலிசா ஸ்பின்னட் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அவளுக்கு பின்னாடி இருந்த சுவர்ல தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு எதிரில் உட்கார்ந்திருந்த சேசஸ் கேட்டி பில்லும் ஏஞ்சலினா ஜான்சனும் பக்கம் பக்கமா உட்காந்துக்கிட்டு மாறி மாறி கொட்டாவி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹாரி வந்துட்டியா? ஏன் இவ்வளோ தாமதமாயிடுச்சு அப்படின்னு உட்டு ரொம்ப விறுவிறுப்பா கேட்டான். சரி, பிச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சீக்கிரமா பேசி முடிச்சிடுறேன். இந்த சம்மர் முழுசும் உட்காந்து புத்தம் புது பயிற்சி திட்டத்தை வடிவமைச்சிருக்கேன். நிச்சயமா இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். குவிட்டிச் ஆடுகளத்தோட மிகப்பெரிய வரைபடத்தை உட்டு கையில வச்சிருந்தான். அதுல ஏகப்பட்ட கோடுகளும் அம்புக்குறிகளும் வெவ்வேறு நிற மையால வரையப்பட்டிருந்தது. அவன் தன்னோட மந்திரக்கோலை எடுத்து அந்த பலகையில தட்டினதும் அந்த அம்புக்குறிகள் ஒரு புழுவை போல அந்த வரைபடம் எங்கும் நகர ஆரம்பிச்சது. உட்டு புது யுத்திகளை அறிமுகப்படுத்தி பேச ஆரம்பிச்சதும் அலிசா ஸ்பின்னட் தோல்ல தூங்கி சரிஞ்ச ஃப்ரெட் வீஸ்லி கொரட்ட விட ஆரம்பிச்சான். முதல் பலகையை விலக்கி முடிக்கவே 20 நிமிஷம் ஆச்சு. ஆனா அதுக்கு கீழே இன்னொரு பலகையும் இருந்தது. அதுக்கு கீழே 3ஆவது பலகை வேற. ஒரு நீண்ட நெடு நேரத்துக்கு அப்புறமா சோ அப்படின்னு சொன்ன உட்டோட குரலை கேட்டு, இந்நேரம் கோட்டையில இருந்திருந்தா காலை உணவு என்ன சாப்பிட்ருப்போம் அப்படின்ற ஏக்கமான கற்பனையில இருந்த ஹாரிக்கு தூக்கி வாரி போட்டது. எல்லாம் தெளிவா புரிஞ்சுச்சா? ஏதாவது கேள்வி இருக்கா? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆலிவர் அப்படின்னு திடுக்கிட்டு தூங்கி முழிச்ச ஜார்ஜ் சொன்னான். இது எல்லாத்தையும் எங்ககிட்ட ஏன் நேத்தி நாங்க முடிச்சுக்கிட்டு இருந்தப்பவே நீ சொல்லி இருக்க கூடாது? அதை கேட்டு உட்டு முறைச்சு பார்த்தான். இங்க இருக்க அத்தனை பேரும் இப்ப நான் சொல்ல போறத ரொம்ப கவனமா கேளுங்க அப்படின்னு எல்லாரையும் வெறிச்சு பார்த்தபடியே சொன்னான். போன வருஷமே நம்ம குவிட்டிச் கப் ஜெயிச்சிருக்க வேண்டியது. ஏன்னா சகஜமாவே நம்ம ஒரு சிறந்த அணியாதான் இருந்தோம். ஆனா எதிர்பாராத விதமா நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத சந்தர்ப்ப சூழ்நிலையால ஹாரி சட்டுன்னு குற்ற உணர்ச்சியோட தன்னோட இருக்கையில சாஞ்சு உக்காந்தான். போன வருஷம் கடைசி போட்டியப்போ ஹாரி சுயநினைவில்லாம ஹாஸ்பிட்டல் விங்ல கடந்தான். அதனால கிரிஃபிண்டோர் வீரர்கள்ல ஒருத்தர் தட்டுப்பாடாக 300 வருஷங்கள்லயே ஒரு மோசமான தோல்வியை சந்திக்க நேர்ந்தது. உட்டு மறுபடியும் ஒரு நிதானத்துக்கு வர்றதுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது. கடைசியா அவங்க தோத்து போனதை நினைச்சு இன்னும் அவனுக்கு பெரிய சித்திரவதையா தான் இருக்கு. அதனால இந்த வருஷம் நம்ம எப்பயும் இல்லாத வகையில கடினமா பயிற்சி பண்ணணும். சரி, கிளம்பலாம். இன்னைக்கு நம்மளோட புது விதிமுறைகள் எல்லாம் பயிற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு உட்டு நல்லா சத்தமா சொல்லிட்டு தன்னோட பறக்கும் துடைப்பத்தை எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு வழி நடத்தி சேஞ்சிங் ரூம்ல இருந்து வெளியே புறப்பட்டான். நகர மறுத்த கால்களோட கொட்டாவி விட்டபடியே எல்லாரும் அவனை பின்தொடர்ந்தாங்க. அவங்க சேஞ்சிங் ரூம்லயே ரொம்ப நேரம் இருந்துட்டதால சூரியன் நல்லா நேர்த்தியா உதயமாகிடுச்சு. இருந்தாலும் காலை நேர பனி மைதானத்துல படர்ந்திருந்த புற்கள் மேல படிஞ்சுதான் இருந்தது. ஹாரி ஆடுகளத்துல இறங்கி நடக்க ஆரம்பிச்சப்போ ரானும் ஹெர்மாயினியும் மைதான இருக்கைகள்ல உட்கார்ந்துருந்தாங்க. நீங்க இன்னுமா முடிக்கல அப்படின்னு ரான் அதிர்ச்சி விலகாம கேட்டான். இன்னும் தொடங்கவே இல்லையே அப்படின்னு சொன்ன ஹாரி கிரேட் ஹால்ல இருந்து ரான் அண்ட் ஹெர்மாயினி கொண்டு வந்திருந்த டோஸ்டையும் ஆரஞ்சு பழ பாகையும் ரொம்ப பொறாமையோட பார்த்தான். உட்டு புது விளையாட்டு யுத்திகளெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தரையை உதச்சி அவனோட ப்ரூம்ஸ்டிக்ல உட்காந்து காத்துல உயர உயர பறக்க ஆரம்பிச்சான்.
காலை நேர குளிர்ந்த காத்து அவனோட முகத்தை தழுவிட்டு போனதுல உட்டோட நீண்ட நெடும் பேச்சுல கலையாத தூக்கம் இப்ப திறம்பட கலைஞ்சிச்சு. குவிட்டிஷ் ஆடுகளத்துல மறுபடியும் வந்து விளையாடுறது அவனுக்கு அற்புதமான உணர்வா இருந்தது. அவன் முழு வேகத்தோட மொத்த மைதானத்தையும் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை துரத்தினபடியே உயர உயர பறந்து சுத்தி வந்தான். அவங்க அந்த மைதானத்தோட ஒரு மூளைக்கு வந்தப்போ, என்ன இது வினோதமான டப் டப்னு சத்தம் அப்படின்னு ஃப்ரெட் கேட்டான். ஹாரி இருக்கை பக்கம் திரும்பி பார்த்தான். காலின் இருந்ததுலயே உயரமான ஒரு இருக்கையில உட்காந்து கையில கேமராவை உயர்த்தி பிடிச்சு புகைப்படங்கள் மேல புகைப்படமா எடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தான். ஆள் ஆரவாரமற்ற அந்த ஆடுகளத்துல அந்த சத்தம் கொஞ்சம் தனிச்சு கூடுதலாவே கேட்டது. ஹாரி, இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் அப்படின்னு சத்தமா கத்துனான். யார் அது அப்படின்னு ஃப்ரெட் கேட்டான். எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன ஹாரி காலின் இருந்த திசையில இருந்து எவ்வளோ தூரமா போக முடியுமோ அவ்வளோ தூரமா வேகமா பறந்து போயிட்டான். என்ன நடக்குது இங்க அப்படின்னு கேட்ட வுட் முகத்தை சுழிச்சபடியே காத்துல சரிஞ்சு பறந்துகிட்டு அவங்க இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். ஏன் அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் புகைப்படம் எடுக்கிறான்? எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஒருவேளை அவன் ஸ்லிதரின் ஒற்றனா இருப்பானோ? நம்மளோட புது பயிற்சி திட்டங்களெல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றானா? இல்ல அவன் கிரிஃபெண்டார்ல தான் இருக்கான் அப்படின்னு ஹாரி அவசரமா சொன்னான். அப்புறம் ஸ்லிதரினுக்கு ஒற்றர்கள்லாம் தேவைப்படாது ஆலிவர் அப்படின்னு ஜார்ஜ் சொன்னதை கேட்டு, நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு உட்டு ரொம்ப கடுப்பா கேட்டான். ஏன்னா அவங்க எல்லாரும் ஏற்கனவே இங்கதான் இருக்காங்க அப்படின்னு ஜார்ஜ் சொன்னதை கேட்டு அவன் சுட்டி காட்டின இடத்த உட்டு திரும்பி பார்த்தான். பச்சை நிற மேலங்கியோட ஏகப்பட்ட பேர் கையில பறக்கும் துடைப்பத்தோட ஆடுகளத்துக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு உட்டு கோவத்துல முணுமுணுத்தபடியே, நான் தான் ஏற்கனவே இன்னைக்கு ஆடுகளத்துக்கு முன்பதிவு பண்ணி இருந்தனே, என்னன்னு போய் முதல்ல பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்டு தரைய நோக்கி சீறி பாஞ்சதுல கோபத்துல லேசா தடுமாறி நினைச்சதை விட கொஞ்சம் கடுமையாவே தரையிறங்க வேண்டியதா போயிடுச்சு. ஹாரி, ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் 3 பேரும் அவனை தொடர்ந்து பின்னாடியே வந்தாங்க. ஃப்ளின்ட் அப்படின்னு ரொம்ப சத்தமா ஸ்லிதரினோட கேப்டனை உட்டு கூப்பிட்டான். இது எங்களோட பயிற்சி நேரம், நாங்க அதுக்காகவே சீக்கிரமா எழுந்து வந்திருக்கோம், நீங்க முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. மார்க்கஸ் ஃப்ளின்ட் உட்டை விடமும் ரொம்ப பிரம்மாண்ட தோற்றத்தோட இருந்தான். அவன் முகம் ஒரு தந்திரமான ராட்சசனை ஒத்து இருந்தது. எல்லாரும் பயிற்சி பண்றதுக்கு போதுமான இடம்தான் இருக்கே வுட். ஏஞ்சலினா, அலிசா, கேட்டியும் கூட கீழே இறங்கி வந்துட்டாங்க. ஸ்லிதரின் அணியில பெண் பிள்ளைகள் யாரும் இல்ல. அவங்க எல்லாரும் ஒருத்தங்க பக்கத்துல ஒருத்தங்க நின்னபடியே கிரிஃபெண்டார்ஸ வஞ்சக பார்வையோட எதிர்கொண்டாங்க. நான் இந்த ஆடுகளத்துக்காக ஏற்கனவே முன்பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உட்டோட பேச்சுல நேரடியாவே கோபம் வெளிப்பட்டது. நான் முன்பதிவு பண்ணியிருக்கேன் ஹா அப்படின்னு சொன்ன ஃப்ளின்ட், ஆனா என்கிட்ட ப்ரொஃபசர் ஸ்னேப் பிரத்யேகமா கையெழுத்திட்ட குறிப்பு இருக்கே, அதுல ஐ ப்ரொஃபசர் எஸ் ஸ்னேப் ஸ்லிதரின் அணியின் புதிய ஸ்னீக்கருக்கு பயிற்சி அளிக்க வேண்டியதன் காரணமாக இன்று குவிட்டிஷ் மைதானத்தில் ஸ்லிதரின் அணி பயிற்சி செய்ய அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு எழுதியிருந்தது. என்னது, உங்களுக்கு புது ஸ்னீக்கரா அப்படின்னு உட்டோட கவனம் திசை திரும்ப எங்க அப்படின்னு பார்த்தான். அப்போ அங்க 6 பெரிய உருவங்களுக்கு பின்னாடி இருந்து 7ஆவதா ஒரு சின்ன பையன் வந்தான். அவனோட வெளுத்த கூரிய முகம் எங்கும் எரிச்சலூட்டும்படியான சிரிப்பு. வேற யாரு, டிராக்கோ மால்ஃபாய் தான்.